ஹாய், இன்னைக்கு நவராத்திரியோட டே 6. இன்னைக்கு என்ன பிரசாதம் பண்ண போகிறோன்னா காஷி அல்வா. காஷி அல்வாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா பாட்டில் கார்டு கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு half a பாட்டில் கார்டு ஆல்மோஸ்ட் 3/4 of the கப் துருவி வச்சுருக்கிறேன். 2 tablespoon ஆஃப் கீ, ட்ரை ஃப்ரூட்ஸ், ரைசின் அண்ட் கேஷ்யூஸ், ஆல்மோஸ்ட் 1 cup ஆஃப் சுகர். ஹல்வாக்கு 1.5 சுகர் போடணும், பட் 1 cup ஆஃப் சுகர் தான் எடுத்துருக்கிறேன். half a cup of milk, konjama saffron is only for the color purpose, and water. plain ஆன ஒரு வெறுமே பாத்திரத்தில் half a spoon நெய் போட்டுட்டு இது கிரேட்டட் பாட்டில் கார்டை வதக்கணும். ஆஃப் பண்ணி இது நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கணும், அதிலே வெந்துடும். அவ்வளோதான். ஓகே, இது தண்ணி போட்டு நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் இந்த half a glass பால் மட்டும் ஊற்றணும். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இந்த பால் தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகணும். இதில் கொஞ்சமாக நெய் விட்டு ட்ரை ஃப்ரூட்ஸுங்களை வறுத்துக்கலாம். கேஷ்யூஸும் ரைஸினை மட்டுமே எடுத்துருக்குறேன். இது போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வைக்க வேண்டியது தான். ஆல்மோஸ்ட் அப்சர்வ் ஆகிடுச்சு பால் தண்ணியெல்லாம். இந்த ஸ்டேஜில் சுகர் போடணும். முன்னாடியே போடக்கூடாது, ஏன்னா வேகாது. இப்போ நல்லா வெந்திருக்கு, சாஃப்ட் ஆகிட்டுருக்கு. இது சுகர் போடணும். சுகர் போடுறதுக்கு முன்னால் வெரி இம்பார்ட்டன்ட் போட்டுருங்க, ஜஸ்ட் பிஞ்ச் ஆஃப் சாஃப்ரன். அது ஃப்ளேவரும் கலரும் நிறைய வரும். இப்போ சுகர் போட்டுறோம். இது நல்லா அல்வா கன்சிஸ்டன்சியில் கெட்டியாக வரணும். காஷி அல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, கேரமலைஸ் ஆகிருக்கு பாருங்கள். போட்டு சுகரு பால் எல்லாமே சேர்ந்து டிரான்ஸ்லூசண்ட்டாக வந்திருக்கு. திஸ் இஸ் த கன்சிஸ்டன்சி ஆஃப் ஹல்வா. இந்த ஸ்டேஜில் சிம்மில் ஸ்டவ் வச்சுட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிடுங்க. காஷி அல்வா ரெடி.